வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே சரக்கு சேவை வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பையும் கருத்தில் கொண்டு அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் மாநிலங்களிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என பல மாநிலங்கள் வலியுறுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை பொருளாதார மண்டலமாக திகழும் நாகாலாந்தை வளமான மற்றும் வலிமையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் மற்ற மாநில மக்கள் இயல்பாக பழகி பாகுபாடுகளை களையும் வகையில் விடுமுறை காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து 2000 மாணவர்கள் மற்றும் 500 ஆசிரியர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்று மோடி அறிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று மீனவர் பிரச்சனையை எழுப்பி திமுக, அதிமுக எம்பிக்கள் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். வருமான வரி வழக்கில் ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சமரச மனுவை வருமான வரித்துறையினர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர் 2 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தினார். வழக்கு விசாரணையை 2 வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று அடுத்த கட்ட விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கூட்டணி என்பது கொள்கைகளை அடகு வைப்பது அல்ல. பிரதமர் நரேந்திர மோடியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. எனவே கூட்டணி இலக்கணம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜனின் பாடம் தேவையில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி நலனுக்காக மக்கள் நலனில் சமரசம் செய்து கொள்ளும் வழக்கம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் எந்த தருணத்திலும் அரசியல் நாகரிகமின்றி யாரையும் நான் விமர்சித்ததில்லை என்று ராமதாஸ் கூறியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.